அதிசயங்கள் வந்திருக்கோம். அதிசயம்னா என்ன? ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்து வந்திருக்கோம். என் தம்பினா என் தம்பி தாண்டா. என்னதான் அடி அடிச்சாலும் சரி, என் மேல இருக்கிற பாசம் உனக்கு மாறல பாரு. சீவனுக்குனாலும் உனக்கு பாரு அந்த புத்தி போகல பாரு. அண்ணன் நொண்டி கை நொண்டி காலு நடக்க முடியாதுன்னு எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க பாரு. எனக்கு தான் அடிக்காம சொல்லாத வித்துருவேன். அந்த அம்மா பண்ணா நீ பொண்ணு பார்த்து என்ன பண்ண போற? நீ எல்லாம் பொண்ணு பாக்குறப்ப நான் பார்க்க கூடாதா? நீ எல்லாம் 62 பாக்க அடிக்காமடா. வேணாம்டா வேணாம்டா பொம்பளையே வேணாம்டா பொம்பளையே வேணாம்டா. அடிக்காத மெதுவா அடிக்காத பாவம். ஆமா நொட்டாங்க. என்ன பொண்ணு பார்த்து வந்தவன் யாருக்குன்னு கேட்டியா? யாருக்குன்னு சொல்லியா? மண்ணை காத்தாரா இருக்கால, காத்தாரா எனக்கு தான் பார்த்து வந்துருக்கு. யாரு? காத்தானுக்கு. காத்தானுக்கு பொண்ணு பொண்ணு அவன் பொம்பளை ஆசையே இல்லையா இருக்கிட்டியா? ஏன்னா அவனத்தான் நாய் கடிச்சு குடிச்சேன். அவனுக்கு கடிச்சல சின்ன வயசுல மாடு மிதிச்சு குடிச்சிருக்க. அது இல்ல அது இல்ல. பொண்ணு பார்த்து வந்திருக்கோம். சரி, இதை நம்ம தாயாரத்துல எடுத்து சொல்லி வடை வாங்கி தரணும். வடை வாங்கணுமா? அடிக்காதரா அடிக்காதரா அடிக்காதரா. பொம்பளை பார்த்துட்டு வந்திருக்கிற பொண்ணு யாருன்னு கேட்டியா? எந்த ஊரு? பொண்ணு யாரு தெரியுமா? யாரு? புத்தூர கக்கறம் கோயிலா? போடா உங்க போடா டேய் போடா. பண்ணா இருடா வர்றேன். வலிக்கலையாவா? மாட்டு மாட்டுற ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. காலையில 200 ரூபாய்க்கு பொண்டிக்கு மட்டும் ஐடெக்ஸ் வாங்கணும். வாங்கி வந்துருவாரு. வெறும் ஐடெக்ஸ் மட்டும் தானா? இல்ல வண்டிக்கு ஒரு பெட்ரோலுக்கு 200 ரூபா. சரி, ஒரு முடி வண்டிக்கு உள்ள அண்ணா பொண்ணு யாரு தெரியுமா? யாரு? புத்தூர் கக்கறம் கோயிலா? நம்ம யாரு? நம்ம யாரு? பண்டார போடா. ஆமா. அவங்க யாரு? அவங்க யாரு? ஏன் புத்தூர் அக்கரகாரம் இல்லையா? ஐயர். அவங்க பாப்பார கோலம். அவங்க கோயிலா போடுறவங்க, நம்ம அரோகரா போடுறவங்க. அப்படி சொல்லியாண்ணா? நம்ம தம்பிக்கு தெரியாதவங்க கணக்கமா சொல்லணும்ல, அதனாலதான் கோயிந்தானே. சரி சரி. பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன். பிள்ளை எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். நீ பாத்தியா? அண்ணால பஸ்ட பார்த்தேன். முதல் நீ பாத்தியா? அதான் நான் தான் பார்த்தேன். அப்புறம் அண்ணன் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ரகத்தை பாரு. ஏன்னா முதல் நீ பாட்டு 2வது அடிக்கிட்ட கொடுக்குற பாரு. எனக்கு தெரியுமா? தப்பா சொல்லலடா. முதல் நீ தானே பார்த்தேன். 2வது பார்த்தது அண்ணன். எனக்கு தெரியுது. இப்பயா நீ ஒரு குடி கொடுக்குற பையா தாத்தா தாத்தா வானாவா? என்ன சத்தம்? டமால் டமால் அடிச்ச அடியில வரும்போது வார அவனை இப்போ சோறு தின்னேன் அந்த கடையில தான். சரி, இப்போ ஒரு பசிக்குது மறுபடியும். அவன் பாட்டு மூச்சு விடாம மாட்டியான். அடிக்காப்பா மூணு அண்ணன் தம்பி இல்லையா? அடிக்கிறேன். சரி, எதுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க? சொன்னா சொன்னேன். என்னன்னு சொல்லுவாங்க? தெரியுதா? நீ அடிக்கடி பாரு உள்ள போயிருக்கா. பொம்பளை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. புதுச்சேரி நெல்பேட்டை. சரி, ஆரியபுர ஆட்சியர் மகள் ஆரிய மாலாவை பார்த்து வந்துள்ளோம். சரி, திருமணம் செய்ய வேண்டுவதற்காக தாயாருக்கு செல்ல பிறகு ஆமா எனக்கு திருமணம் செய்வதற்கு வழிபட்டு தர வேண்டும். தாயிடத்தில் சென்று அம்மா கிட்ட. ஆமா உனக்கு கல்யாணம் பண்ணணும். ஆமா. நீ கவலையப்படாத. சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சரி சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். தப்பே இல்லை. சரி, அன்னைங்கிற முறையில அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு என்ன செய்வேன்? என்ன வேணும் உனக்கு? எனக்கு நான் என்ன பெருசா ஆசையா கேட்ட போறேன். என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க. சரி, யார? ஆரியமாலா கல்யாணம் பண்ணிக்க. ஒரு 6 மாசம் கொத்தை கூட எனக்கு 6 மாசம் போதுமானா? நல்ல வெள்ளாமையா போட்டு நான் எடுத்துக்கிறேன். 6 மாசம் போதுமானா? போதும் போதும். வேண்டாம் 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 வேண்டாம். இப்படி அடிச்சா மசல்ல பொம்பளை ஆசை வரும். வேண்டாம் வேணாம். பொம்பளை ஆசையே வேணாம்.
ஐயோ 6 மாசம் 3 மாசம் ஒரு நாள் கூட வேணாம்யா 3 நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட வேணாம் உன் பொண்டாட்டி சரி எனக்கு வேண்டாம் போக மாட்டாடி அம்மாட்டாடி ஆமா அது கூட வச்சுக்க எப்படி? ஆள போப்ப குண்டாரு வேண்டாம் சரி தாயார் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு போலாம் போலாம் அம்மாட்ட போலாம் இது 3 பேர் அம்மாட்ட போவா ஏய், ஏய் இது ஆலயத்துக்கு போலாம் தாயாருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆமா போவா போலாம் தாயாருக்கு பாதமத்தை செய்ய வேண்டும் போலாம் போலாம் தாயத்தில் விடப்பட்டு செல்ல வேண்டும் புறப்பட்டு செல்வோம் செல்ல வேண்டும் என்றால் கோபிக்கு வர வேண்டும் செல்ல வேண்டும் என்றால் வர வேண்டும் வராமல் இப்படி செல்வோம் தாயாருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அப்பதான் என்ன சொன்னாலும் பாதமத்தை செய்து திருமணம் செய்ய விடைபெற்று தர வேண்டும் நீ ஆமா ஆமா புறப்பட்டு செல்வோம் செல்கிற வேலையில் கரண்ட் கட்டா இருக்கு போய் வீட்டுல பிடிச்சிட்டு வாங்கி கரண்டா சாணம் குடிச்சேன் நானே வேண்டாம் வேண்டாம் ஆஹா, ஆழம் கொப்பு. முடிஞ்சு ஆபரேஷன் சக்சஸ் தாயோட வீட்டு மாற்றி பொழுது பண்ணுறது தெரியுமா போலாம் போலாம் தங்க விளக்கறியோ நம்ம தாயாரின் ஆலயத்தில் நீ ஆளுங்க நான் அண்ணன் அது சீக்கிரம் போலாமா சீக்கிரம் ஏய் பாப்பா பாப்பா வா 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 பேக் எடுத்துட்டு அப்படியே போயிருந்தான். ஏன் வரலையா நீ ஓடுனியா ஆமா நீ ஓடுறதுக்கு முன்னாடி நான் போய் பஸ்ஸை பிடிச்சிடலான்னு தாயாருடைய ஆலை எங்க இருக்கு அங்க இருந்து போற நீ இங்கிட்டு ஓட பார்த்த நான் இப்படி போய் வரலாம் வச்சு அங்க போயிட்டு நீ பேசாம பஸ் வர்றது இல்லையா வா போலாம் தாயார் ஆலயத்திற்கு வந்து விட்டோம் தாயாருக்கு பாதபூஜை செய்ய வேண்டும் தாயத்தோட விட்டு செல்ல வேண்டுமா ஆமா தூங்குறவங்களை எந்திரிச்சு உட்காருங்க அன்னை காமாட்சி நபர் தமிழ்குளத்தில் வீட்டிற்கும் நேரத்தில் கண் விழிக்கும் நேரம் அருள் அளிக்கப்படும் அருள் அளிக்கும் போது யாரும் தூங்கக்கூடாது அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க இல்ல எந்திரிச்சு உட்காருங்கம்மா கொஞ்ச நேரம் அப்புறம் படுத்துக்கலாம் அகில உலகத்தை ஆளக்கூடிய அன்னை காமாட்சி அருள் நேரத்தில் தயவுசெய்து சின்னஞ்சிறை குழந்தையாக இருந்தாலும் தூங்கக்கூடாது என்பது ஐதீகம். தயவுசெய்து தூங்குறவங்களும் தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க.